வெல்கம் டு சாய் கிரியேஷன். இன்னைக்கு திருச்சானூருடைய டே ஒன்னோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, திருப்பதி பக்கத்தில் இருக்கிற திருச்சானூரில் பத்மாவதி அம்மா கோவில் பக்கத்தில் இருக்கிற இந்த சூரிய நாராயணன் டெம்பிளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த சூரிய நாராயணன் டெம்பிள் ரொம்ப ரேரான ஒரு டெம்பிள்னு சொல்கிறாங்க. அதுதான் சன் கார்டன்னு சொல்லப்படுறாங்க. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நம்ம போய் பூஜையில் அட்டன் பண்ணோன்னா நமக்கு இருக்கிற தோஷம் இதெல்லாம் போயிடணும்னு சொல்கிறாங்க. இந்த சண்டே டைமில் அப்படி ஒரு அழகான அபிஷேகம் நடக்குது அப்படின்ற விஷயத்த காலையில் 7 மணிக்கு நடக்குதுன்றாங்க. இந்த கோவிலுக்கு எதிர்த்தாப்புலேயே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு நாகர்கோவில் இருக்குங்க. நாகர்கோவில், இந்த நாகர்கோவில் பக்கத்தில் நம்மளுடைய பிள்ளையார் அப்பாவும், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முருகரும் இருக்காருங்க. ரொம்ப அழகாக அந்த கோவில் இருக்குதுங்க. இங்கே எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க வந்து பூஜை பண்ணிட்டு போகிறாங்க. இது பின்னாடி ஒரு சூப்பரான இடங்க. அதுதான் பத்மசரவரன்றாங்க. இந்த இது பார்த்திங்கன்னா நைட்டில் அவ்வளோ அழகாக இருக்குங்க. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த நைட்டில் பாருங்கள், அந்த அந்த லைட்டிங்க்கு அப்படியே கண்ணை பறிக்குதுங்க. பார்க்க சொல்ல ஒரு கலர் அப்படியே சேஞ்ச் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த தண்ணி அவ்வளோ புனிதமான இடம்னு சொல்கிறாங்க. இந்த இடத்த பேரை பார்த்தீங்கன்னா புஷ்பாகாரிணி அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படி கோவிலுடைய தரிசனம் சரி பார்க்கலான்னு வந்தால் சுப்ரபாதம் பூஜை இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் தரிசனம்னா அங்கேயே போட்டிருக்காங்க. கோவில் இந்த டைம்லேயும் அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. சரி, நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு எதிர்த்தாப்புலேயே பாருங்களேன், நான் கோவிலில் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். எப்படி லைட், நான் இதை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த கோவிலுக்கு எதிர்க்க பார்த்தீங்கன்னா இந்த இடம் தாங்க அகண்டான்றாங்க. இந்த இடத்துல தேங்காய் உடச்சிட்டு விளக்கேற்று வாங்கலாம். அந்த நெய் தீபம் அங்கேயே விற்கிறதுங்க. அதை நான் புதுசாக பார்த்தேங்க. சரி, நம்ம ஏற்றலாம். நாளைக்கு தாங்க, நான் மறுநாள் தான் நான் அதை ஏற்றுறேன் இந்த விஷயத்த. சரி பார்த்துட்டு அப்படியே இது புதுசாக சரி திரும்பி பார்க்கலவே பார்த்தா கோபுரம் என்னது இது கலராக இருக்குது. அவ்வளோ அழகாக லைட்டிங் வச்சுருக்காங்க. அந்த கோவிலில் பார்க்க நம்மளே பார்த்துட்டே இருக்கோம். ஒரு பக்கம் கோவிலோட பூஜையிலோட அந்த சவுண்டெல்லாம் கேட்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஒரு பக்கம் கோபுரத்தை பார்க்க எதை பார்க்கறதுன்னு தெரியல. அந்த கோபுரத்தை அந்த கலர் பார்த்தீங்களாப்பா, அப்படியே கண் வேணுங்க நம்ம பார்க்குறதுக்கு. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஒரு கலரை பார்க்க அந்த சிலையோட சிற்பக்கலைகள் பார்க்கணுமேங்க. ஒன்று ஒரு மாற்றமாக மாற நீங்கள் உங்களுக்கு பார்க்க சொல்லவே அதில் வித்தியாசம் தெரியும். அப்போ அதை நேரில் பார்க்க சொல்ல எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். சரி, அப்படியே வெளியே வரலாமேன்ட்டு கோவில் வெளியே அப்படியே வந்தால் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருந்தது. அதை போய் நான் வாங்காமல் இருப்பேன். நான் இந்த பொருளுங்களை இந்த மாதிரி தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நான் இந்த மாதிரி கோவிலுங்களை வாங்கி தான் இதெல்லாம் சேர்த்து வச்சேன். மொத்தமாலாம் வாங்க மாட்டேன். அப்பப்போ என்ன தேவையோ அதுங்களை வாங்கி தான் நான் இந்த மாதிரிலாம் கோலம் போட்டிருக்கேன். கடைசி இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி தாங்க நான் கோலம் போட்டு எல்லாத்தையும் நீங்களும் பார்த்துருப்பீங்க. சரி, நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சூப்பரான விஷயத்தையும் சொல்கிறேங்க. சரி, நான் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பலாம். சரி, டின்னர் சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு போனேங்க. சரி, நம்ம போகலான்னு ரூமுக்கு போனால் ஏதோ ஒரு வெளிச்சம் என்ன அந்த வெளிச்சம்னு பார்த்தா இந்த கோபுரங்க அப்படியே அந்த சுற்றி இருக்க அந்த இடத்துல அந்த கோபுரனுடைய வெளிச்சம் விளக்காட்டும் கலராக மாறிச்சுங்க. அதை உங்களுக்கும் காமிக்கணும், ஷேர் பண்ணணும் தாங்க காமிச்சேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விஷயத்தோடு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன்.